இப்போ நம்ம பார்க்க போகிறது MS Office 2010ல மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் 2010. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, ஸ்டார்ட்டில் போயிருங்க. ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதில் MS Office 2010ல அக்சஸ் 2010 வந்து எப்படி கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் வேர்ட் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் வரும். எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிளாங்க் ஒர்க் ஷீட் வரும். ஓகே, இந்த மாதிரி பவர் பாயிண்ட் இருக்கும்போது பிளாங்க் ஸ்லைடு வரும். ஆனால் வந்து இந்த அக்சஸ் ஓப்பன் பண்ணுவது மட்டும் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டேட்டா பேஸ் வந்து முதல்ல நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் ஏ டேட்டா பேஸ், அடுத்து வந்து ஓப்பனிங் ஏ டேட்டா பேஸ். ஓகே, அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்சஸ் வந்து ஒரு சின்ன கான்செப்ட். அதாவது அந்த ஒரு கான்செப்ட் வந்து நல்லா தெரிஞ்சிட்டோம்னா அக்சஸ் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் வேணா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும், அடுத்து டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் மீன்ஸ் என்னன்னா, நம்ம எந்த நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ண போறோம், அதான் கிரியேட். அடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, டேபிள் கிரியேட் பண்ணலாம், டேபிள் எடிட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அடுத்து கொரி பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபார்ம், அடுத்து ரிப்போர்ட், அடுத்து பேஜ், ஃபைனலா மேக்ரோ. இதுதான் நம்ம அக்சஸோட மெயின் ஸ்ட்ரக்சரே இதுதான். ஓகே, இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நியூல பிளாங்க் டாக்குமெண்ட், அதாவது கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து பிளாங்க பாத்துக்குவோம், அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்க மீதி இருக்கிறத நம்ம பார்க்கலாமா. முதல்ல பிளாங்க் டேட்டா பேஸ் அப்படின்றதுல நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது இங்க வந்து என்ன கேக்குதுன்னா, ஃபைல் நேம் கேட்கும். ஃபைல் நேம், அதுக்கு என்ன நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நேம் கொடுக்க போறோம்? இப்ப ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் STU அப்படின்னு ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம். இது உங்களுக்கு இந்த இடத்துல STU ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். ஓகே, இது எங்க ஸ்டோர் ஆகுது, இங்க லொகேஷன் கீழே காமிக்கிறாங்க. சீட் கோலன்ல டாக்குமெண்ட் செட்டிங்ஸ்ல டிக்சாஃப்ட்ல மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள போய் நம்ம ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றது இங்க சொல்ல வராங்க. அடுத்து என்னன்னா, கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் வந்து இப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சா? அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டா பேஸ் மேல வந்துருச்சா, STU டேட்டா பேஸ் மேல பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. STU டேட்டா பேஸ் அக்சஸ் வந்திருக்கா, ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏன் அக்சஸ் 2007 போட்டுருக்காங்கன்னா, 2007 பேஸ் பண்ணி தான் இந்த 2010 வந்து அட்வான்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் அதை வந்து அங்க காமிக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம டேட்டா பேஸ் அதாவது கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லியிருக்கேன், நான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்றது எப்படி, ஃபைல்ல போயிட்டு, ஃபைல் மீன்ஸ் இந்த பட்டன், ஆஃபீஸ் பட்டன் தான் ஃபைல்னு சொல்றேன் நான். ஃபைலுக்குள்ள போயிட்டு ஓப்பன்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் STUன்னு கொடுத்தீங்களா, அந்த இருக்கா, எங்க வச்சிருந்தோம், மை டாக்குமெண்ட்ல வச்சிருந்தோம் STU, அதாவது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே ஓப்பன்ல தான் இருக்கு, அதனாலதான் இது வந்து எனேபிள். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். எல்லாமே கிரியேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். கிரியேட் பண்ணணும், டேபிள் கிரியேட் பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட்னால கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய் நம்ம பண்ண போறோம். ஓகே, இதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் மெனூஸ், அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சப் மெனூஸ் பிளஸ் ஐகான்ஸ், அண்ட் இது வந்து ஒர்க்கிங் ஏரியா, அண்ட் வந்து இது வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத காமிக்கும். இந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணுங்க. ஆரோ கிளிக் பண்ணிட்டா என்னென்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் டைப் என்னது, கிரியேட்டிங் டேபிள், கிரியேட்டட் டேட்டா எப்படி பண்ணணும், கிரியேட் டேட் எப்படி பண்ணணும், மாடிஃபைங் டேட் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் டைப்ஸ் கிளிக் பண்ணிருங்க. நிறைய இருக்கும், ஆப்ஜெக்ட் டைப்ஸ்ல நிறைய வரும். என்னென்ன பண்ண போறோம், டேபிள்ஸ், கொரிஸ், நான் சொன்னேன்ல என்னென்ன பண்ண போறோம். அக்சஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கான்செப்ட். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்டெப் தான். டேபிள்ஸ், கொரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், பேஜ் அண்ட் மேக்ரோ. ஓகே, மொத்தம் 6 ஸ்டெப் தான் இருக்கு. இந்த 6 ஸ்டெப் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அக்சஸ் ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேபிள் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது, கொரி எப்படி வந்து ரன் பண்றது, ஃபார்ம் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ரிப்போர்ட் எப்படி நம்ம டிஸ்பிளே பாக்குறது, பேஜ் எப்படி பண்றது, மேக்ரோ எப்படி பண்றது, அவ்வளவுதான் முடிஞ்சு. அக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேபிள் கிரியேஷன் தான் பார்க்க போறோம். அப்ப டேபிள் வந்து இங்க கிளிக் பண்ணியும் நீங்க கிரியேட் பண்ணலாம், இல்ல இந்த கிரியேட் மெனுக்குள்ள போயிட்டு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணலாம். இங்க இருக்கா, கிரியேட்டுக்குள்ள போனா ஃபர்ஸ்ட் எடுத்து டேபிள் தான் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனா வரும். புரியுது உங்களுக்கு, கொரி, அடுத்து வந்து ரிப்போர்ட், இந்த மாதிரி அதுக்கு அடுத்து தான் நான் சொன்ன கான்செப்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் டேபிள் இங்கேயும் கிரியேட் பண்ணலாம்,
இல்ல நீங்க இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம 2-3 ஆப்ஷன் இருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க இருக்க கிரியேட் ஆப்ஷன்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேபிள் கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ண உடனேயும் டேபிளுக்குன்னு ஒரு டூல்ஸ் வந்துடும், டேபிள் டூல்ஸ். அப்போ டேபிள் சம்பந்தப்பட்ட மேட்டர்ஸ் மட்டும் தான் இங்க நம்ம பண்ண முடியும். என்ன இருக்கு? ஆட் ஃபீல்டு, மாடிஃபை லுக்அப், அடுத்து வந்து டேட்டா டைப் நிறைய இருக்கா. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாத்த போறோம், வேலிடேஷன் என்ன பண்ண போறோம், டேபிள் லாஜிக் என்ன பண்ண போறோம், எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ஆட் ஃபீல்டுன்னு சொல்லும் போது நம்ம என்ன ஃபீல்டு இங்க ஆட் பண்ண போறோம் அதை நம்ம இங்க எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க டேபிள்னு ஒன்று வந்துருச்சா, இந்த டேபிள்ல வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸ்ல ரைட் கிளிக், இது வரைக்கும் நீங்க லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க, இப்ப மட்டும் ரைட் கிளிக். மேக்ஸிமம் இந்த அக்சஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் கிளிக் அதிகமாக யூஸ் ஆகும். ரைட் கிளிக் கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் மெனு கிடைக்குதா? இந்த மெனுல பாத்தீங்கன்னா ஓபன், டிசைன் வியூ, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் நிறைய இருக்கா. ஓகே, இதுல நம்மளுக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபன் அண்ட் டிசைன் வியூ. ஏன்னா டிசைன் பண்ண போறோம், அந்த டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டிசைனிங் பண்ண போறோம். அந்த டிசைனிங் வந்து இந்த டிசைன் வியூ அப்படின்றத ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே டேபிளோட நேம் கேட்கும். ஏன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ்க்கு நேம் வச்சிட்டோம் SDUன்னு, அப்ப டேபிளுக்கு ஒரு நேம் வைக்கணும்ல. அப்ப STU டேபிள் வச்சிருவோமா, ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சுட்டு ஓகே கொடுங்க. வந்துருச்சா? STU டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு நம்ம. இப்ப நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம், இந்த டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம்? ஃபைல், ஃபீல்டு நேம், டேட்டா டைப், டிஸ்கிரிப்ஷன். ஃபீல்டு நேம் எப்படி செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது இங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம இங்க என்னென்ன பண்ண போறோம், அதாவது நம்பர்ல கொடுக்க போறோமா, இல்ல வந்து கேரக்டரா பண்ண போறோமா, இல்ல ஆல்பபெட்டிக் அதாவது நம்ம பாயிண்ட் சம்திங்ல கொடுக்க போறோமா, இந்த மாதிரி நம்ம கொடுக்க போறோம், இண்டிஜரா, ஃப்ளோட்டா, இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி ஒர்க் பண்றதை இப்ப நான் சொல்ல போறேன், பார்க்கலாமா? இப்ப நம்ம ஸ்டூடெண்டோட டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டோட ஐடிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பிரைமரி கீயா வச்சுக்கிருவோம். ஓகே, பிரைமரி கீயா வச்சுக்கிட்டு அதான் ஹெட். ஓகே, பிரைமரி கீயை வச்சுக்கிட்டு ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, ஏன்னா ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் பேஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். அடுத்து வந்து டேட்டா டைப் வந்து ஆட்டோ நம்பர், நம்பர்ஸ் தான், ஐடி வந்து நம்பர்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து டிஸ்கிரிப்ஷன், அதை சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் நேம் எழுதுனா அதான் ஃபுல் விளக்கம் அதான் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்டோட நேம் நம்ம டைப் பண்ண போறது என்னன்னா ஸ்டூடெண்டோட நேம். அப்போ ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம் இதுல வந்து டெக்ஸ்ட். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் வந்து எப்படி இருக்கும், நேம் வந்து நம்ம டெக்ஸ்ட்ல தான் டைப் பண்ணுவோம். ஓகே, இங்க கீழே நிறைய கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு சைஸ், ஃபார்மேட் நிறைய இருக்கும். நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, டெக்ஸ்ட். அடுத்து வந்து என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அதுல என்ன எழுத போறீங்க, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சும்மா அவங்களோட ரெஃபரன்ஸ் கால் இருக்கிறது ஸ்டூடெண்ட்.